தமிழ்நாடு சரி ஒரு சில விமர்சனங்கள் வச்சாங்க. சரி அப்படி என்னதான் இவங்க விமர்சனம் வைக்கிற அளவுக்கு இவங்க நியாயமானவங்களான்னு பாப்போமா? அதாவது 2017ல இருந்து 2021 வரைக்கும் யாரு இந்த பதவியில தலைவரா இருந்தாங்க தெரியுமா? ஏடிஎம்கே பீரியட்ல பி வளர்மதி. இந்த பி வளர்மதி யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர். இவங்க மேல வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்குல வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க இவங்க மேல இருந்த கேஸ்ல. அடுத்து வந்து 2021ல இருந்து இப்ப வரைக்கும், அதாவது 2026 வரைக்கும் யாரு இருந்தா தெரியுமா? டிஎம்கே பேர்ல நியமிக்கப்பட்ட திண்டுக்கல் லியோனி தான் இந்த போஸ்டிங்ல இருந்தாரு. இவர் வந்து பெண்களை எப்படி விமர்சிச்சு பேசியிருந்தாங்க நீங்களே பாருங்களேன். உங்களுடைய இடுப்பு 8 மாறு இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிருச்சு. புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறேன். ஆக மொத்தம் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கரைபடியாத ஒரு இளைஞன் வந்து இது போன்ற பதவிகள்ல இருக்கிறது வந்து இது இந்த பதவியில மட்டும் இல்ல, அமைச்சர் பதவியில இருந்தாலும் சரி, எம்எல்ஏ பதவியில இருந்தாலும் சரி, ஒரு கரைபடியாத ஒரு நேர்மையான ஒரு இளைஞர்கள் வந்து இந்த ஆட்சியை நடத்துறதுக்கும் இந்த ஆட்சியை வழி நடத்துவதற்கும் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி திமுகவும் சரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் வச்சாலும் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அண்ணன் லோயலாமணியை நம்பி இந்த போஸ்டிங்கை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல விதத்துல செயல்படுவாரு. தேங்க்யூ.